ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க ஐயா. 2026 பிறந்தாச்சு. உங்க சைட்ல இருந்து, உங்க தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வாங்க போறோம். ஸோ ஒரு எல்லா ராசியும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா, இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்லது கிடைச்சிடாதான்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த 2026 எப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா, கோச்சார் ரீதியாவே? இப்போ 2026 அப்படிங்கிறது வந்து என்னன்னா 2025க்கு 26க்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுல ஒரு சில ராசிக்கு யோகம் சொல்லலாம், ஒரு சில ராசிக்கு யோகம் சொல்லலாம். இந்த மாதிரி இப்போ உங்க ஜாதகத்துல திசா புத்தியில புத்தி மாறினாதான் உங்களுக்கு மாற்றமே வரும். கோச்சாரங்கிறது ஒரு 50%. இப்போ ஒரு நன்மைங்கிறது ஒரு 3 ராசிக்கு தான் வரும், புரியுதுங்களா? பட் தீமை அதிகமா இருக்கு. ஸோ அதனால இப்போ நான் எல்லா ராசி பலன்லையும் சொல்றது இது பொது பலன். உங்க ஜாதகத்துல இருக்கிறத வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். உங்கள் திசா புத்தி மாறணும், அந்தர சூட்சமத்துக்கு பெரிய தாக்கம் இருக்காது. ஸோ அப்போது ஒரு ஏன் வந்து ஒரு நிறைய பேர்கள் வந்து இப்போது மெயினாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதே, சார் கடகராசிக்கு 2025 டாப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. மிதுன ராசிக்கு அட்டகாசமான யோகன்னு சொன்னாங்க. அது அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பயங்கர ப்ராப்ளம் வருது அப்படின்னு. ஆமா, நீங்க சொன்ன 100% உண்மைதான். ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே அஷ்டம சனி போயிருச்சு, போய் ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு மாற்றம் இல்லைங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, இந்த ராசி பலனை பார்த்து நடக்கலைன்னா ஆஸ்ட்ராலஜி ஃபேக்கு, இல்லை அது நடக்கிறது இல்லை, ஃப்ளூக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. எப்பொழுதுமே உங்க ஜாதகத்துல நடக்கிற திசா புத்தி வச்சு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணுங்க. இது கூட ஜாக்பாட் அமையிறது நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி பார்த்துக்கலாம். நல்லது கெட்டது கூட சேர்ந்து வருதா இல்லை கம்மியாகுதாங்கிறத நம்ம அதுக்குள்ள பார்த்துக்கலாம். இப்போ ராசி அப்படின்னு நம்ம 2026ல் எந்த ராசிக்கு யோகம் அப்படின்னா ஒரு 100% கிட்டத்தட்ட ஒரு நடக்கக்கூடிய சாத்தியமாக இருக்கிறதுனா ஃபஸ்ட்டு இந்த கடகராசி சொல்லலாம். கடகராசிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துலாம், இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு 100% ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுக்கும் இந்த வருஷம். ஸோ அதுக்கப்புறம் விட்டோம்னா மீனத்துக்கு ஒரு 70%. இந்த 3 ராசி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்காம போகாது. ஆனா மீனத்துக்கு இப்போ ஜென்மமும் நடந்துட்டு இருக்கு. ஜென்மம் நடக்குது, பட் குரு பார்க்குது இல்லை. ஏப்ரல், அதாவது நம்ம ஜூனுக்கு அப்புறம் வரும். ஆமாம், மே ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்னு வச்சுங்களேன். 2026 செகண்ட் ஹாஃப் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியது. இது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் கீழே ஒழுகாமல் பாதகம் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஏன் மீனத்துக்கு 70 சொன்னோம்னா அங்கே சனி இருக்கிறனால. ஏன் மற்ற 2த்துக்கு வந்து 100% சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக குரு நல்லதை தான் செய்வார், புரியுதுங்களா? மீனத்துக்கு 70% ஏன் கொடுக்குறோம், அதோட அதிபதி குரு. அப்போ அந்த வீட்டையே பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு 70% ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி சனியின் தாக்கத்தை ரொம்ப வடிகட்டிடுவாங்க. என்னன்னா தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். அப்ப இவங்க வந்து முதலீடு போட்டு பண்ணலாமா ஐயா? முதலீடு போட்டு பண்ணலாம், ஒரு ஆலோசனையோட பண்ணலாம். குருங்கிறவர் ஒரு குரு டீச்சராக இருக்கிறவங்க ஒரு ஆலோசனை பெறாரு. அப்போது ஒரு ஆலோசனை பெற்று பண்ணும் பொழுது மீனராசிக்கு ஒரு சிறப்பான, என்ன 7.5 சனி நடக்குது, ஜென்ம ராசியில் இருக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதை நடக்கிற நெகட்டிவ்ஸை குறைச்சி பாசிட்டிவ் ட்ராக்கு நெக்ஸ்ட் 1 இயரை கொண்டு 2026 செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அவங்க டிகிரி பொறுத்து எத்தனை நாள் வரும்னு இருக்கு. இது வந்து நம்ம நீட்டாக சொல்லிடலாம், கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லிடலாம். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விரைய செலவுகள், அவமானங்கள் படக்கூடியது, சொத்து இழப்புகள், சொத்துல பிரச்சனை, பண இழப்பு கண்டிப்பாக உண்டு. இடுப்புக்கு கீழே கால் பகுதியில் கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளட் டொனேட் பண்ண முடியும், அது வந்து மெடிக்கல் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் பிளட் டொனேட் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணலினாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னொருத்தரை வந்து ஜாமீன் போடுறது அந்த மாதிரி போய் சிக்கிக்காது. சிறப்புங்க. இந்த 2026ல் இந்த சொத்து, வீடு, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய ராசிகள் யாருங்க? மேஷம். யோசிக்காமல் சொல்லலாம், மேஷ ராசி கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. சுப கடன்கள் மூலமாக, சுபம் அதாவது என்னென்னா ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க் லோன் மூலியமாக வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் வாங்குவாங்க. பைக் இருக்கிறவங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குவாங்க.
அவங்களுடைய வீடு வந்து சிறுசாக இருக்குன்னா கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுவாங்க, லேண்டு வாங்குவாங்க, பூர்வீக சொத்துலேருந்து ஒரு நல்ல செய்திகள் வரும். அது வந்து மேஷத்துக்கு கண்டிப்பாக அது உறுதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மனைவி சைட்லேருந்து சொத்துக்கள் வர்றது மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு மனைவி சைட்லேருந்து சொத்து வந்து இல்லை அவங்க பார்ட்னர் மூலியமாக ஒரு நண்பர் மூலியமாக ஏதோ ஒரு பண உதவி வந்து அது மூலியமாக வீடு கட்டுறதோ வாகனம் வாங்குறது இது எல்லாமே இவங்களுக்கு. ஸோ வீடு வாகனம் எல்லாமே ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்கிறது நான் முதல்ல சொன்னது. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது கும்பம் சிம்மம். இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அஷ்டம சனியும் ராகு கேதுவோட பிடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போது பெரிய அளவில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் சாய்ச்சிரும். இப்போ நிறைய அரசியல் சார்ந்து இருக்க தலைவர்கள் எல்லாமே சிம்ம ராசி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகலாம், இல்லை அவங்க முன்னாடி பண்ண தப்புகள் வெளியே வரலாம், அவங்க யாரை நம்பிட்டு இருந்தாங்களோ அவங்க கைவிடலாம், பதவி பறிபோகும். இதெல்லாம் சிம்ம ராசியாக இருந்து சூரியன் சார்ந்த திசாபுத்திகள் நடக்கும் பொழுது அந்தர சூட்சம் நடக்கும் போதே இந்த எலெக்ஷன் டைமில் பல மாற்றங்களை நம்ம சிம்ம ராசியாக இருக்கிறவங்களுக்கு சின்ன லெவலில் கவுன்சிலராக இருந்து அவங்க எம்எல்ஏவாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், சிஎம்மாக கூட இருக்கலாம், சிஎம் கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம், பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த அஷ்டம சனி காலம். திசாபுத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரச்சனை போயிட்டு தப்பிச்சு வந்துடுவாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்க இதான். ஏன் ஒரு சிம்ம ராசி வந்து சிக்கிட்டாங்க, இன்னொரு சிம்ம ராசி வந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்க திசாபுத்தி. அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். உங்க ஜாதகத்துல இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க முகூர்த்தம் சொல்லி சூரியன் எந்தெந்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் சனி கேது சேர்க்கையோட ஒரு மாதம் இருந்தால், சூரியன் சனி இல்லை சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல இருக்கிற மாசங்கள் உங்களுக்கு ப்ரெஷராக தான் இருக்கும். பொதுவாக பங்குச்சந்தையில் அந்த காலகட்டங்களை நம்ம தவிர்க்க சொல்லுவோம். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நம்ம எடுத்து ஷூட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த சூரியனை உங்கள் 12 கட்டத்தில் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி குரு வச்சு சொல்கிறோம். இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி சூரியனை வச்சும் நம்ம அழகாக கால்குலேட் பண்ணலாம். ஐயா, அதே மாதிரி இந்த ஃபாரின் போகிறது, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற கொடுப்பனை எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது? மேக்சிமம் வந்து சிம்மத்துக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் யோகம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். 8ல் குரு உச்சம் பெறாரு, ராசி அதிபதி உச்சம் பெற்று கண்டிப்பாக ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு, ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் அவங்க போறக்கான வாய்ப்புகள் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மத்துக்கும் கிடைக்கும். அவங்களோட ராசிக்கு 12ல் வந்து குரு உச்சம் அடைகிறாங்க. ஸோ அந்த வெளிநாடு போகிறவங்களாம் கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க இந்த அஷ்டம சனிலேருந்து. அதனால அவங்களுக்கு எல்லாமே யோகம். இந்த படிப்புக்காக இந்த யூஎஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ட்ரம்ப் வேறு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, கிடைக்குமா? அதெல்லாம் தாராளமாக கிடைக்கும். அந்த டைமில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த 2026 செகண்ட் ஹாஃப் வந்து 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்ல மிகப்பெரிய வாய்ப்பு. ஐயா, இந்த 2026 திருமணம் நடக்கவே இல்லை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எதுவும் அமையலை அப்படின்னா அப்படி இருக்கிற நேயர்கள் இருப்பாங்க, நிறைய ராசிகள் இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 2026 திருமணம் எந்தெந்த ராசிக்கு நடக்க போகுது? ஃபஸ்ட்டு வந்து மகரம், கடகம், தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா விருச்சிகம். இவங்க 3 ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த கல்யாணங்கிறது வந்து 2 ஜாதகத்தை சேர்ந்து வைக்கிறது. அவங்க ஜாதகத்தில் 7ஆம் பாகம் யோகமாய் அமைஞ்சு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அவங்க 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்கிற பட்சத்தில் குரு வந்தாலும் ஒன்றும் நடக்காது. 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆணாக இருக்கும்போது, பெண்ணாக இருக்கும்போது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 7ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது 2ல் கெட்டு போயிருக்குங்கிற பட்சத்தில் குரு வந்து ஒன்றும் நடக்க போகிறது. அந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கிற மாதிரியான சூழல் உருவாகும், கடைசியில் அது நின்று போயிடும். ஸோ அதுவும் மெயினாக நம்ம பார்க்கணும். ஐயா, இந்த 2026 மிகவும் கவனமாக கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள்னு எந்த ராசிகள்? திரும்பியும் தான் சிம்மம், கும்பம் தான். அது ரொம்ப 2 ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விஷயம் நீங்கள் எப்படி நல்லதாக வரணும்னு நம்ம செஞ்சாலும் அது கண்டிப்பாக நஷ்டம்தான் கொண்டு போகும். அப்போ அதனால தான் என்னென்னா பொருளாதாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறோம், வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறோம், கால் பகுதியில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் நார்மலாக வேலைக்கு போகிறீங்களா அதை தவிர்க்க முடியாது, வெளிநாட்டுக்காக ட்ராவல் பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணிங்களா தவிர்க்க முடியாது, அதெல்லாம் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு
புது இன்வெஸ்ட்மெண்ட், புது பார்ட்னர், ஒரு ஜாப் குவைட் பண்ணிட்டு இன்னொரு ஜாப் போகிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கிறது சாலச் சிறந்தது. ஏன்னா இன்னொன்று கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விட்டிங்கன்னா அந்த 6 மாதம் மினிமம் 8 மாதம் வச்சு செஞ்சிடும். உங்களுக்கு வந்து 2 மாதம் தான் கமிட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த டைமில் இல்லை நான் 1 இயர் பேக்கப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த 1 இயருக்கு செலவுகள் வச்சிடும். நீங்கள் வச்சிருக்கிற பணத்துக்கு செலவை வச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 மந்த்ஸில் ட்ரை ஆயிடுவீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரி சூழல் வரும். அந்த கடன்கிறது பெருகும். அப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு சரியாக போயிடும். அப்போது இருக்கிறத காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போக வேற ஏதாவது ராசி இருக்குங்களா ஐயா? அதாவது இந்த தவறான இவங்க 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது வந்து என்னன்னா பெரிய பாதிப்புங்கிறது கிடையாது. மீனம் இருக்கு, பட் குரு வந்து கைட் பண்ணிடும். அந்த டைம்ல வந்து யாரோ ஒரு மூலியமா இல்லை வேணாம் இந்த டைம்ல இது பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹோல்டு வச்சிடும். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இதாயிக்கும். சிறப்புங்க. அது முதலீடு ராங் கமிட்மெண்ட் தான், முதலீடு தவறான முதலீடு போறாம இருக்கிறது இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணம் போடுறது, இந்த சிட் ஃபண்டு, எம்எல்எம் பிஸ்னஸ்ஸு, இல்லை ஃப்ரெண்டை நம்பி கொடுத்து பணம் போடுறது, இந்த ரம்மி, சூது, இந்த மாதிரிலாம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் இழுக்கும். அது நம்ம ஏன்னா அது கும்பத்து ராகு, இது அஷ்டம சனி, லக்னத்தை நோக்கி கேது, ராசியை நோக்கி கேது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த செயல் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி அதை நோக்கி கொண்டு போய் சேர்த்திடும். ஸோ அதனால் பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு புது விஷயங்களை, ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், தெரியாத விஷயத்த பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கேபிட்டலை குறைச்சிக்கிங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கிங்க. குரு, சுக்கிரன், ராகு ப்ளஸ் வந்து உங்களுடைய சனி எந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு செக் பண்ணிங்க. சிம்மமும் கும்பமும் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் கூட போங்க. பட் மேக்ஸிமம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது அவங்க 2 ராசிகள். திரும்பி சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தை இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் மாற்றமாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமாக இருக்கலாம். பட் இன்ஸ்டண்ட்டாக மாறணும், நான் வந்து ரொம்ப டவுனில் இருக்கிறேன், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய திசா புத்திகள் மாறணும். இல்லை நடந்துட்டு இருக்கிற புத்தி வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்கும், என்ன நட்சத்திரம், என்ன ஆதிபத்தியம்லாம் பெற்றிருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்கள் லைஃபு சேஞ்ச் ஆகுமா என்னங்கிற சொல்லணும். நான் சொன்ன ராசிகளை தவிர்த்துட்டு எல்லாம் நம்ம பொது பலனை சொல்லி அதையும் அவங்க நம்பி அதில் வந்து ஸ்டக் ஆயிடுறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது. எத்தனையோ சிம்மராசி மேலே டாப்பில் போகிறாங்க, எத்தனையோ சிம்மராசி அடிவிடும். ஸோ ஒரே ராசி தானே எப்படி மாறினா அவங்களுடைய கிரக அமைப்பு அவங்க திசா புத்தி மாறுது. சிம்மராசி எல்லாரும் சிஎம் ஆயிட முடியும். புரியுது. ஏன் சிம்மராசி ஆகும்போது ஏன் மற்ற சிம்மராசி ஆக முடியல? அப்போ என்னன்னா அவங்களுக்கு இருக்கிறது சனி சூரியன் சேர்க்க, 1ஆம் பாவத்தில் சூரியனுடைய இது புரியுதுங்களா, சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறது, உச்சம் பெற்றிருக்கிறது, ஏதோ ஒரு வழியில் லக்கணத்தை பார்க்குறதும் சனியை பார்க்குறதும், இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த திசாபுத்தி காலகட்டங்களில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போவாங்க. சும்மா வந்து சிம்மராசினா ஆயிர முடியும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கண்ணில் சந்திக்கலாம். நன்றி.